ரெட்மின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் இந்த நோட் சீரிஸ் தான் ஃபேமஸ் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நோட் சீரிஸில் சக்ஸஸராக இப்போ புதுசாக Redmi Note 15 Pro மற்றும் Redmi Note 15 Pro Plus அப்படிங்கிற 2 புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கேன். இது கூட Redmi Note 15 லான்ச் பண்ணிருக்கேன். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் Redmi Note 15 Pro மற்றும் Redmi Note 15 Pro Plus ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க, போனோட லான்ச் பண்ண ரெட்மியோட நோட் 14 ப்ரோ சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெட்மியோட நோட் 15 ப்ரோ சீரிஸில் என்னெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் விஷயங்கள் நல்லா தந்திருக்காங்க, இதெல்லாம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, எது வந்து நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, இப்போதைக்கு இந்த ஃபோனை சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இன்னும் வரல. ஸோ இந்தியாவுக்கு வந்தாலும் இதே ஸ்பெக்ஸ் தான் முக்கால்வாசி இருக்க போது. அதனால் இந்த வீடியோவில் ரெட்மியோட நோட் 15 ப்ரோ மற்றும் ரெட்மியோட நோட் 15 ப்ரோ ப்ளஸ் ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த 2 ஃபோனோட பில் கோட்டில் ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஃபோனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபைபர் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. மற்றபடி போன தடவை ரெட்மியோட நோட் 14 ப்ரோ சீரிஸில் வந்து IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற ட்ரிபிள் IP ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் அதை இன்னுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது IP66, IP68, IP69 மற்றும் IP69K அப்படிங்கிற இன்னொரு ரேட்டிங் அடிஷனலாக வருது. இந்த IP69K அப்படிங்கும்போது சூடான தண்ணியில் அந்த வெந்நியில் பட்டால் கூட பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீத மாதிரியாக இந்த ஃபோனுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த எல்லா ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் அடிஷனலாக வருது. ஸோ இது மாதிரியாக இதுக்கு IP ரேட்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ போன இடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. இது இப்போ இந்த ஃபோனுக்கு டிவியோட SUD அப்படிங்கிற 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக. மற்றபடி அந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்கிற இந்த ஃபைபர் கிளாஸ் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டியூரபிலிட்டி ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்காத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா 2 மீட்டர் உயரத்தில் வந்து ஃபோன் கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இதுக்காக இந்த ஃபோனை கிட்டத்தட்ட 50 தடவை வந்து இந்த கிரானைட் கல்லை தூக்கி போட்டிருக்காங்க, அப்போவும் ஃபோன் டேமேஜ் ஆகலன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃபோனுக்கு கோல்டு லேபிள் 5 ஸ்டார் ரேட்டிங் கிடச்சிக்கா சொல்கிறாங்க. ஸோ மீனிங் என்ன கேட்டிங்கன்னா ஆக்சிடென்டலாக கீழே விழுந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்காக ஃபோனை வேணும் கொண்டே தூக்கி போடணுங்கிறது இல்லை. இதனால் நமக்கு வந்து இப்படி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ரேட்டிங் தராங்க. ஸோ சிம்பிளாக சொன்ன கேட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபோன் கீழே விழுந்தாலும் இது வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அந்த 2 ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்டை பற்றி பார்த்துலாம். ரெட்மியோட நோட் 15 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 7.78 mm திக்னஸோட 210.6 கிராம் வெயிட் வருது. அதுவே ரெட்மியோட நோட் 15 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 7.91 mm திக்னஸோட 211.2 கிராம் வெயிட் வருது. சொல்லப்போனால் போன வருடம் ரெட்மியோட நோட் 14 சீரிஸை கம்பேர் பண்ணி போகும்போது அதை விட ஒல்லியாக இருக்குது, ஆனால் வெயிட் வந்து கூடியிருக்கு 2 ஃபோன்லையுமே. அதுக்கு காரணம் இதோட பேட்டரி, அதாவது ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட இடம் சொல்கிறேன். இருந்தாலும் நமக்கு இந்த ஃபோனில் பேட்டரி கூடுனாலும் இதோட திக்னஸை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கலர்ஸை பற்றி பேசலாம். இந்த ரெட்மியோட நோட் 15 ப்ரோ மற்றும் 15 ப்ரோ ப்ளஸ் ரெண்டோட கலர்ஸை பொறுத்தவரையும் மிட்நைட் பிளாக், சீடர் ஒயிட், ஸ்கை ப்ளூ, ஸ்மோக்கி அல்லது க்ளவுட் பர்பிள் அப்படிங்கிற கலர்ஸில் வருது. ஸோ பில் குவாலிட்டி பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த 2 ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த 2 ஃபோன்லேயுமே வந்து ஒரு 6.83 இன்ச்சுக்கான 1.5K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது இப்போ டச் சாம்பிளிங் வந்து கூட்டியிருக்காங்க. அது 480 ஹெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன தடவை 240 ஹெட்ஸ் தான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த டச் சாம்பிளிங் கூடியிருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளேல 2560 ஹெட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங், 3200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. போனோட ரெட்மியோட நோட் 14 ப்ரோ சீரிஸ் எடுத்துட்டிங்கன்னா அது 3000 நிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 3200 நிட்ஸ் கூட ஒரு 200 நிட்ஸ் வந்து பிரைட்னஸில் கூடுது. மற்றபடியே இந்த டிஸ்பிளேக்கு 3840 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் தராங்க. ஸோ இதுவுமே வந்து போன இடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு வந்து DC டிமிங், 12-bit கலர் டெப்த், டால்பி விஷன், HDR10+ சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. அதாவது HDR கண்டென்ட்ஸ் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அல்லது அமேசான் பிரைம் மாதிரியான ஆப்ஸில் வந்து பார்க்கலாம். இது போய் இந்த டிஸ்பிளேக்கு வெட்டச் 2.0 அப்படிங்கிற டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. அதாவது இயற்கையால் ஃபோனை தொட்டாலும் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இந்த 2 டிஸ்பிளே ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட்மியோட நோட் 15 ப்ரோ வாங்கினீங்கன்னா அது ஃப்ளாட்டான டிஸ்பிளே வருது. அதே ரெட்மியோட நோட் 15 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குவாட் கர்வ் டிஸ்பிளே இருக்குது. அது சைட்லையும் சரி, டாப் சைட் மற்றும் பாட்டம் சைடு எல்லாத்துலையும் வந்து லைட்டாக கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. 4 சைடுமே கொஞ்சம் கர்வாக இருக்குது. மேலும் இந்த பஞ்சுவல் டிஸ்பிளேக்கு வந்து டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக ஷாமியோட டிராகன் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கார்னிங்கில் இருக்கிற ஸ்விட்டஸ் 2ஓட கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28% இல்லை 29% அதை விட ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா போன ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சைடில் மட்டும் தான் கர்வ் பண்ணிச்சிருந்தாங்க டிஸ்பிளே. ஆனால் இந்த ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சைடும் கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது டிஸ்பிளே. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ இதை மாதிரியே இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை கொஞ்சம் அப்கிரேடும் பண்ணிக்கலாம் போனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. குறிப்பாக இந்த பிரைட்னஸ், ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங், டச் சாம்பிளிங் மாதிரியான விஷயங்களில் அப்கிரேட்ஸ் நடந்திருக்கு. அடுத்தாக இந்த ஃபோனோட ப்ராசர், அதாவது பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு ஆஸ் யூஷுவல் போன வாரம் பார்த்த மாதிரி இந்த ரெட்மி நோட் 14 ப்ரோ சீரிஸில் 2 ஃபோன்லையும் வேறு ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோனையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன ஜென்ரேஷன் ப்ராசர் அப்படியே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். போன ரெட்மி நோட் 14 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதில் மீடியடெக் Dimensity 7300 Ultra அப்படிங்கிற சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து நமக்கு இந்த Redmi Note 15 Proவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா Dimensity 7400 Ultra அப்படிங்கிற சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருடம் புது சிப்பாக இருக்குது. இந்த 4nm ப்ராசஸில் வந்து கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது போன தடவை லான்ச் பண்ண Redmi Note 14 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸருக்கு இன்னைக்கு தேடிப்படி பார்க்கும்போது 71 ரேங்க் வருது. அதே இந்த மீடியடெக் Dimensity 7400 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 66 ரேங்க் வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுவே நமக்கு Redmi Note 15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2.5 GHz ரன் பண்ணக்கூடிய ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 4 அப்படிங்கிற சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. போன இடம் நமக்கு Redmi Note 14 Pro Plusல பார்த்துட்டிங்கன்னா அதில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராசஸர் ரேங்கிங் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். போன ஜென்ரேஷன் ஃபோனுக்கு வந்து 52,000 கிடச்சிச்சு. அதுவே இந்த வருடம் லான்ச் பண்ண Redmi Note 15 Pro Plusல லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4க்கு 44,000 கிடைக்குது. ஸோ சிம்பிளாக சொன்னோம் கேட்டிங்கன்னா இதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் கூடி இருக்குது. அதாவது போன ஜென்ரேஷன் சிப்செட்டை அப்கிரேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸரும் வந்து ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். மற்றபடி கேம்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்டர்னல் கேம்ஸ், மிட்செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கூட நமக்கு இந்த Redmi Note 15 Proவில் விளாடலாம். 15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட கொஞ்சம் லைட்டாக பெட்டராக விளாடலாம். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ரேங்க் வச்சே பார்த்துருப்பீங்க. Redmi Note 15 Pro Plusல கூட கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த Redmi Note 15 Pro சீரிஸ் ஆஸ் யூஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் கிடையாது. கேமரா சென்ட்ரிக், அது போக இந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான விஷயங்களை தான் மெயினாக ஃபோக்கஸாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் இந்த இடையும் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமிங் விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் ஐசீல்டு சர்க்குலேட்டிங் கூலிங் பம்ப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கூலிங் சிஸ்டம் உள்ள கொடுத்துருக்காங்க. அது மூலமாக 5200 mm² ஏரியா வந்து இந்த ஹீட்டை வந்து குறைக்க முடியும் சொல்கிறாங்க. கிராஃபின் ஏரியா மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 1000 mm² கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியாக இந்த ஹீட் டிஸ்ட்ரிப்ஷனுக்கு இந்த ஃபோனில் வேப்பர் கூலிங் சேம்பர் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ சைனாலேருந்து சில போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஹாப்டிக்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இன்னும் ஃபுல்லாக சொல்லணும் கேட்டிங்கன்னா ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜும் சொல்லணும். ஸோ இப்போ என்னென்ன ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இது வந்து சைனாவில் உள்ள வேரியண்ட். அதாவது ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது வந்து இந்த ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இதே வெர்ஷன் இருக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா இந்தியாவுக்கு தேவையானபடி சில ஸ்டோரேஜ் கொஞ்சம் லோவர் ஸ்டோரேஜும் கொண்டு வருவாங்க. ஏன்னா போனதில் 120 GB லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த இடம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா போனதில் Redmi Note 14 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து LPDDR4 RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த Note 14 Pro Plus வாங்கும்போது அதில் சைனாவில் வந்து நமக்கு வந்து 512 GB வேரியண்ட், அதாவது டாப் வேரியண்ட் வாங்கும்போது மட்டும் UFS 3.1 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நமக்கு வந்து UFS 2.2 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. போன தடவையாவது சைனாவில் வந்து லான்ச் பண்ணும்போது இந்த டாப் எண்ட் 512 GBக்காவது UFS 3.1 கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அதுவும் கொடுக்கல. அதாவது நீங்கள் என்ன ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் வாங்கினா சரி அதில் LPDDR4 RAM UFS 2.2 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக நெகட்டிவ் சொல்லலாம். ஏன்னா UFS 2.2ங்கும்போது இந்த ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும். ஷாமி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா 1000 mbps வரையும் நமக்கு வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் இருக்கும், வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியல் வேர்ல்ட் சீனரிஸில் நிறைய ப்ராசஸர் பேக்ரவுண்டில் அந்த மல்டி த்ரெட்டிங் ப்ராசஸிங்லாம் ஓடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக இருந்தது நோட் பண்ணுவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் UFS 2.2 ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இதில் யாருக்குமே சொன்ன மாதிரி இந்த ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயோ இல்லை இந்த UFS வெர்ஷன்லேயோ ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சு இந்தியா லான்ச் பண்ணும்போது அப்கிரேட் பண்ணாங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸிங் முதல் கொண்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன் இந்தியா லான்ச் ஆனதுக்கப்புறம். மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண HyperOS 2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது அப்டேட்ஸை பற்றியும் கிளியராக வந்து கம்பெனி மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா சைனாவில் இருக்கும்போது யூஸ்வலாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் போனதில் இந்தியா லான்ச் பண்ணும்போது 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி அந்த HyperOS பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அது போக ப்ளோட்வேர்ஸாக இருக்கும். இந்த ப்ளோட்வேர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இந்த ஃபோனை செட் பண்ணும்போதே கொஞ்சம் பார்த்து செட் பண்ணணும். இந்த ரெக்கமெண்டட் ஆப்ஸ் எல்லாம் தூக்கி விட்டுருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களாம் முதல்ல செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த பர்டிகுலர் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும். அடுத்தபடியாக இந்த Redmi Note 15 மற்றும் 15 Proவோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல Redmi Note 15 Proவில் உள்ள கேமரா பற்றி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT600 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.5 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவதாக பேருக்கு வழக்கம் போல் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த கேமராவில் நமக்கு வந்து மேக்ஸிமம் 4K ஃபுட்டேஜ் வரையும் எடுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இதே கேமரா செட்டப் தான் போனோட Redmi Note 14 Proலையும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ Redmi Note 14 Proக்கும் Redmi Note 15 Proக்கும் கேமராவில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே சென்சர் அதே கேமரா தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மற்றபடி Redmi Note 15 Pro Plusல என்ன கேமரா இருக்குன்னு பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது அதுலேயுமே பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 15 மெகாபிக்சலுக்கான லைட் ஃபியூஷன் 800 அப்படிங்கிற சென்சர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 1/1.55 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிக் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. மற்றபடி ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi Note 15 Proவில் பயன்படுத்தப்பட்ட அதே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சர் 112 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சார்ஜ் எடுக்கலாம். மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான
போர்ட்ரேட் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட சென்சர் கொடுத்துருக்காங்க. அது S5K J1 அப்படிங்கிற சென்சர் வந்து பயன்படுத்துகிறாங்க. மேலும் இந்த டெலிஃபோட்டோ கேமராவில் நமக்கு வந்து 2.5xல நமக்கு போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம் சொல்கிறாங்க. நல்ல ஒரு டீட்டெயிலோட கேப்சர் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி இதே கேமராவில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த கேமரா ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த Redmi Note 14 Pro Plusல பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான் Redmi Note 15 Pro Plusலையும் பயன்படுத்துகிறாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒருவேளை இந்த இடம் வந்து இந்த 2வது 3வது கேமராவில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க, அது சென்சாரில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த கேமரா பொறுத்தவரையும் நமக்கு வந்து Redmi Note 14 Pro Plusல உள்ள கேமரா பார்த்துருப்போம். அதில் நல்லாவே ஒரு டீட்டெயில் கிடச்சிச்சு. குறிப்பாக அந்த ஹியூமன் சப்ஜெக்டில் உள்ள அந்த போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸும் நல்லாவே எடுக்கும் சொல்கிறாங்க. இதில் நோட் பண்ண டிஷன் போனதை Redmi Note 14 Pro சீரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வீடியோஸ் எடுக்கும்போது மட்டும் இந்த ஸ்கைலெலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த டீட்டெயில் இருக்காது, ப்ளோ நோட்டாக இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். செல்ஃபி கேமரா ஒரு குட்டி அப்கிரேட் இருக்குது. அதாவது Redmi Note 15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 20 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. அதே Redmi Note 15 Pro Plus எடுத்துட்டிங்கன்னா அந்த கேமரா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த Redmi Note 15 Pro Plusல ஒரு 32 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் போன லான்ச் பண்ண Redmi Note 14 Pro மற்றும் Redmi Note 14 Pro Plus ரெண்டு ஃபோன்லையும் ஒரு 20 மவுஸுக்கான ஆம்னிவிஷன் கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் நமக்கு இந்த ப்ரோ அப்படிங்கிற வெர்ஷனில் மட்டும் இந்த 20 மவுஸ் கேமரா வச்சுட்டு ப்ரோ ப்ளஸில் வந்து நமக்கு வந்து இந்த கேமரா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோனையும் இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ரிமோட்டை கூட ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள இந்த டிவி, ஏசி, அதே மாதிரி எந்த விதமான ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிவைசஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டேட்டா ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றபடி ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 400% முந்தைய காட்டிலும் வந்து இந்த வால்யூம் கூடிய சொல்லியிருக்காங்க தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது. மறுபடியும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி வாசிக்க முடிஞ்சது ரிவ்யூஸில். இதுபோல் நமக்கு இந்த ஃபோனில் USB Type-C தான் தராங்க. 3.5 ஜெக் சப்போர்ட் இதில் கிடையாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோனுக்கும் நமக்கு 5Gக்கான NSA சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப NFC இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இதுபோல் இந்த ஃபோனுக்கு இந்த நெட்வொர்க்கோட இந்த ரிசப்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா ஷாமியோட பாஸ்கல் T1S அப்படிங்கிற நெட்வொர்க் சிப்பு உள்ள கொடுத்துருக்காங்க. அது மூலமாக லோ டவர் கொஞ்சம் ரொம்ப கம்மியான டவர் கிடைக்கிற இடத்துல கூட டவர் வந்து கொஞ்சம் இந்த செல்லுலர் ரிசப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரியில் ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது. போன இடம் நமக்கு Redmi Note 14 Proவில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அதே Redmi Note 14 Pro Plus எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 6200 mAh பேட்டரி கொடுத்தாங்க. இந்த விட அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி கூட்டிட்டாங்க. அதாவது இந்த விட Redmi Note 15 Pro மற்றும் 15 Pro Plus 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் மாறுபடுது. அது மாதிரி பார்க்கும்போது Redmi Note 15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 45 வாட் சார்ஜிங் தராங்க. அதே Redmi Note 15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ இந்த சார்ஜிங் ஸ்பீட்லாம் அதே தான், ஆனால் நமக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி மட்டும் கூடி இருக்குது. இது மூலமாக போன விட Redmi Note 14 Pro Plusல உள்ள சீரிஸ்லேயே பார்க்கும்போது பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விட அதை விட பெட்டராக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். காரணம் பேட்டரியோட கெப்பாசிட்டி கூடி இருக்குது. மேலும் இந்த லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரியோட லைஃபை இன்னும் கூட்டுறதுக்காக இல்லை ஷாமியோட சர்ச் P3 அப்படிங்கிற சார்ஜிங் ஸ்டிப்பும் கொடுக்குறாங்க. அது மூலமாக இந்த சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஏறதுக்கு போகும்போது இந்த சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் வந்து நமக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். போன வருடம் நமக்கு Redmiயோட Note 14 Pro சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட விலையை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது சைனாவில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க, இந்தியாவில் என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ சைனாவில் லான்ச் பண்ண Redmi Note 14 Pro சீரிஸே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 சில்லரை தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 25,000 அப்படிங்கிற ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடமும் அது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த சைனீஸ் ப்ரைஸை பார்க்கும்போது சீப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும். காரணம் அவங்க கண்ட்ரியில் விற்கும்போது இந்த டேக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அதுபோல் பேட்டரிக்கெலாம் பெரிய லெவலில் இந்த டேக்ஸ் விதிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம கண்ட்ரியில் வரும்போது இந்த டேக்ஸ் பயங்கரமாக ஏற்றிடுவாங்க. குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணும்போதெல்லாம் வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். அதை வச்சு பார்க்கும்போது இந்த Redmi Note 15 Pro சீரிஸ் வந்து ஒரு 26,000 கிட்ட லான்ச் பண்ணாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. அதே போன லான்ச் பண்ண Redmi Note 14 Pro Plus சீரிஸ் இந்தியாவில் 36,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்லாம் முதல்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் குறைஞ்சிச்சு. அதே Redmi Note 15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் இந்த 36 இல்லை 37 செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு மேலே ப்ரைஸிங் கூட்டினாங்கன்னா நல்லா இருக்காது. இது போய் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த Redmi Note 15 Pro Plusல இருந்து சேட்டலைட் எடிஷன் அப்படிங்கிற இன்னொரு ஃபோனும் லான்ச் பண்ணுறாங்க. அது என்னென்னா கேட்டிங்கன்னா சேட்டலைட் மூலமாக டேட்டா கால்ஸ்லாம் பேசலாம். எமர்ஜென்சி டைமில் மெசேஜஸ் அனுப்புகிற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அது வருமாங்கிறது தெரியல. ஏன்னா கவர்மெண்ட்டோட அப்ரூவல் மாதிரி பல விதமான விஷயங்கள் வாங்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து அது வருமாங்கிற டவுட்டு தான். மற்றபடி இந்த Redmi Note 15 சீரிஸ் இந்த சைனீஸ் ப்ரைஸ் வந்து இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரைஸிங்லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கூட தான் அதிகமாக தான் விற்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. போன இடம் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இது சைனீஸ் ப்ரைஸ் வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒர்த்து தான். ஆனால் இந்தியன் ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட கண்டிப்பாக கூடான ப்ரைஸில் தான் விற்பாங்க. அதை பற்றி பேச முன்னாடி இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துலாம். ஸோ டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு HDR10+ கண்டென்ட்ஸ்லாம் சூப்பராக பார்க்குறதுக்கு. இது போல் இந்த பீக் பிரைட்னஸ், ஹை ஃப்ரீக்வன்சி பீட் டிமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
மேலும் இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிற இந்த கிளாஸ் கூட பார்த்துட்டிங்கன்னா நல்ல டஃப்பான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த பில் குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 7000 mAh பேட்டரி, இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் இருக்குது. கேமராஸும் குறை சொல்கிற மாதிரி நல்ல கேமரா கிடையாது, ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. சூப்பரான கேமராஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த 2 months மேக்ரோ மட்டும் கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கேமரா கொடுத்துக்கலாம், அல்லது இந்த கேமரா கொடுக்காம கொடுத்துருக்கலாம். இந்த Redmi Note 14 Proவில் 14 Pro ப்ளஸில் உள்ள கேமரா நல்லா இருக்குது. ஆனால் 14 Proவில் மட்டும் இந்த 2 months மேக்ரோவை தூக்கியிருக்கலாம். மற்றபடி ஆடியோஸ், பேட்டரி மாதிரி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்குது. அதுவே நெகட்டிவ்ஸ்னு பார்ப்போம். ஃபோனோட சைஸ் கொஞ்சம் ஸ்லிம் ஆனாலும் நமக்கு வந்து இந்த வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. மற்றபடி இந்த UFS 2.2 அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நெகட்டிவ். அதுவும் இந்த 30,000 ப்ரைஸுக்கு மேலே கொடுக்குற ஒரு ஃபோனில் UFS 2.2 கொடுக்குறது நியாயமே கிடையாது. அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருக்கணும், அது கொடுக்காம விட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போதும் இந்த UFS 2.2 தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி யாருக்குமே சொல்லுங்கள், இந்த Redmi Note 15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணாவது கேமரா 2 months மேக்ரோ கேமரா தூக்கிட்டு வேறு ஏதாவது கேமரா கொடுத்துருக்கலாம். அது பெரிய லெவலில் யூஸ் இல்லை. அது போக வயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான சப்போர்ட்டில், ஒரு வேளை வயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டில் வரும். ஏன்னா 30,000 செக்மெண்ட்டுக்கு மேலே வரதுனால அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது வந்து சேட்டலைட் காலிங் அப்படிங்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் எண்ணில் தான் கொடுக்குறாங்க, லோயர் எண்ணில் கொடுக்கல. இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணலாம். சிப்பு கூட விட்டுலாம் வைங்களேன். ஏன்னா கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு சிப்பு கூட ஓரளவு டீசெண்டான சிப் கொடுத்துருக்காங்கன்னு விட்டுடலாம். ஆனால் இந்த UFS 2.2 கொடுத்துருக்கிறது போல UFS 3.1 கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த எந்த ஒரு ஃபோனாக இருந்தால் சரி UFS 2.2 கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 4 டேயில் பார்க்கும்போது இந்த ஹெவியான ப்ராசஸிங் அல்லது இந்த பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா இந்த ஆன் ஆஃப் பண்ணி வரும்போது இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஆப் வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆகும்போது அந்த மாதிரி ரைட்டிங் நடக்கிற டைமில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி இருக்கும். என்ன தான் இவங்க வந்து 1000 mbps per second சொல்லாலும் வந்து அது தியரட்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நமக்கு இந்த UFS 3.1 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அல்லது UFS 4.10 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து எதில் நல்லாயிருக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமராஸ் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே சூப்பராக இருக்கும், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும், ஆடியோஸ், ஹாப்டிக்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ஸோ எனக்கு கேமரா மற்றும் இந்த டிஸ்பிளே மாதிரி மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். கேமிங் நான் பெரிய லெவலில் விளாட மாட்டேன், பெரிய லெவலில் இன்டென்சிவான டாஸ்க் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு நல்ல ஒரு டீசெண்டான கேமரா வித் நல்ல ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த Redmi Note 15 Pro மற்றும் 15 Pro Plus வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். ஸோ நீங்கள் இந்த Redmi Note 15 Pro மற்றும் Redmi Note 15 Pro Plus பற்றி என்ன நினைக்க முடியாத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.